அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆர்ஆர் துபாய் விலாக் அண்ட் குக்கிங்க்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுன்னா மாங்காய் சீசன் வந்துருச்சு. நம்ம இதை எப்படி மாங்காவில் ஜாம் செய்யலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் ட்ரெடிஷ்னலில் செய்கிறது வாங்க செஞ்சு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 2 மாங்காய் எடுத்திருக்கேன். நான் இந்த கிளிமூக்கு மாங்காய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த இதை எடுத்துக்கணும். அதை நல்லா தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கங்க. நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கொட்டையில் இருக்கிற சதையும் நல்லா எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நாம் சட்டியில் மாற்றிக்கலாம். மண் சட்டியில் செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். நாங்களாம் குழந்தையாக இருக்கும்போது இது எங்கள் ஊர் சைடு செய்வாங்க. இது உங்கள் ஊரில் செஞ்சுருக்காங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணி அந்த மாங்காய் முங்குற அளவுக்கு தண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாங்காய் நல்லா வேகணுங்க. தண்ணியிலே நல்லா வேகணும். மாங்காய் வெந்துருச்சு. நான் தொட்டு பாருங்கள். மாங்காய் தொட்டு பார்க்கும்போது நசுங்கணும். அந்த பதத்துக்கு வரும்போது நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லத்தை பொடி பண்ணி சேர்க்குறேங்க. ஏன்னா வெல்லமும் சேர்க்கலாம், சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை சேர்த்திங்கன்னா இந்த இது சேர்க்கணும். நம்ம கலர் சேர்ப்பாங்க. ஆரஞ்சு கலரு, எல்லோ கலராக சேர்ப்பாங்க. நான் வெல்லம் சேர்க்குறனால கலர் எதுவும் சேர்க்காம தான் நான் செஞ்சிட்ருக்கேன். நல்லா கலக்கிக்கங்க. வெல்லம் நல்லா கரையணும். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம ரொம்ப உப்பு சேர்த்துக்கூடாதுங்க. எப்போவுமே இனிப்பு செய்யும் போது லைட்டாக உப்பு சேர்க்கும் போது அதோடைய சுவையை எடுத்து கொடுக்கும். அதனால தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு மிளகாத்தூள், அதிகமாக போடாதீங்க, கொஞ்சோன்னு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அந்த சர்க்கரை பாகு நல்லா கரைஞ்சி ஒரு கெட்டித்தன்மைக்கு வரும் பார்த்திங்களா. ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது, ஓரளவு கெட்டித்தன்மை வரும். அந்த இதுக்கு வரும்போது விட்டுறலாம். இந்த மாங்காய் இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் பச்சடியும் செய்வாங்க. மாங்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரியா தான் இதுவும். இந்த இது மாங்காய் ஜாம் மாதிரியாக இருக்கும். நல்லா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கொதிக்கும். நல்லா மாங்காய் கரையிற மாதிரி இருக்கணுங்க. அந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா கொதிச்சிங்க பார்த்தீங்களா. இந்த பதத்துக்கு வரணும். பபுள்ஸ் எப்படி வருது பாருங்கள். தண்ணி மாதிரி கொதிக்கக்கூடாது. லைட்டாக தண்ணி வற்றின மாதிரி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. பபுள் வர்றது பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. அந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா மாங்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பருப்பு மத்து கடைவோம் பார்த்தீங்களா, அந்த பருப்பு மத்தை எடுத்துக்கோங்க. அந்த பருப்பு மத்தை எடுத்து நல்லா கடைஞ்சிக்கோங்க. ஏன்னா அந்த மாங்காய் நல்லா வெந்து இருக்கும். நம்ம அதை அப்படியே சாப்பிட முடியாது. நல்லா கடைஞ்சி ஜாம் மாதிரி ஆக்கிடணும் அந்த மாங்காவை. நம்ம பருப்பு மத்தையும் இந்த மண்பானை சட்டிலையும் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஜாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த சூட்டுலேயே நல்லா மத்தை போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், மாங்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. மேங்கோ ஜாம், எங்கள் ஊர் சைடு மேங்கோ ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டான சுவையான மேங்கோ ஜாம் ரெடி. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இது எல்லாத்துக்கும் பிடிக்கும், செஞ்சு பாருங்கள். ஏன்னா எங்கள் ஊர் சைடு ஸ்டைலில் செய்வாங்க. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.